ரைட் சைடு ஒரு சின்ன ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க. கேமராவில் தெரியல, செமையாக இருக்குங்க வியூ. இங்கே நிறுத்தி பார்ப்போம் அந்த ஸ்ட்ரீமை. அது உள்ளே போய் அந்த ஸ்ட்ரீம் எப்படி இருக்கு பார்ப்போங்க. அங்கே இருக்குங்க அந்த ஸ்ட்ரீம். கிட்ட பார்க்க முடியுமான்னு போய் பாருங்க. நம்ம அங்கே பார்த்த அந்த ஸ்ட்ரீம் சூப்பராக இருக்குங்க. இந்த ரூட்டில் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பழைய பாட்டை போட்டுவிட்டு அப்படியே அந்த வைபிளில் போலாங்க. பயங்கரமான ஆஃப் ரோடிங்னு சொல்ல முடியாது, மோசமான ரோடாக இருக்குங்க. 17 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரோட்டில் தாங்க போகணும். ஆல்ரெடி 5 கிலோமீட்டர் வந்துட்டோம், இன்னும் 13 கிலோமீட்டர் போகணுங்க ஷோலையார் டேமுக்கு. அட இங்கே பாருங்க, ஒரு ஸ்மால் இங்கே ஒரு சின்னது கொட்டையாட்டு இருக்கு. இந்த மோசமான ரோட்டில் நிறையா குழி இருந்துச்சுங்க. 2-3 இடத்துல ஸ்க்ராப் ஆயிடுச்சுங்க. கீழே எக்ஸாஸ்டோட பென் பைப் ஸ்க்ராப் ஆச்சா இல்லை ஜேசி ஸ்க்ராப் ஆச்சான்னு தெரியலிங்க. இன்ஜின் ஸ்க்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இன்ஜின் ஜேசிஸ்க்கு மேலே உட்காந்துருக்கு. வியூ பாருங்க, சூப்பராக இருக்குது. இது ஸ்கூல் ஆட் இருக்குங்க. அப்பா நாளான்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லைங்க, அதுக்குனால இல்லை இந்தியன் ஃப்ளாக் எல்லா பக்கம் கட்டியிருக்காங்க. கேமரா ஆங்கிளுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. அந்த குள்ளுங்கில் உள்ளே இருக்கிற என்னோடய ஸ்பேர் பார்ட்ஸே எல்லாம் மிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. கேமரா ஆங்கிள்னால் எப்படி நேராக இருக்கா, எப்படி நேராக இருக்குன்னு தெரில. நீங்கள் ரொம்ப இன்டீரியராக கூட்டிக்கிட்டு போகுது, பயங்கரமாக இருக்குங்க. கூகுள் சொன்ன ரூட்டில் வராமல் நாங்கள் பெட்ரோல் பம்புக்காக வேறு ரூட்டில் போய் அங்கேருந்து ஷோலையார் டேமுக்கு ரூட்டு போனங்காட்டி எங்களுக்கு பயங்கரமான இன்டீரியராக சூப்பராக கூட்டிகிட்டு போகுதுங்க. ஓகேங்க, வால்பாறை தாங்க வெறியாக இருக்குது. இந்த இடத்துல வியூவை பாருங்கள், வெறித்தனமாக இருக்குது. லைட்டாக ட்ரிசில் ஆகுது, பட் கேமராவை கோப்ரோவை கழட்டுற அவசியம் வராதுன்னு நினைக்கிறேன். இங்கேயே மணி 2:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. எப்போ ஷோலையார் டேம் போயிட்டு எப்போ வீட்டுக்கு போகிறேன்னு தெரில. இன்றைக்கி பயங்கர லேட்டாயிருன்னு நினைக்கிறேன். ப்ரோ போகையில் கோயம்புத்தூருக்கு போயிடுவார். ஸோ ப்ரோக்கு பக்கம் டக்குன்னு போயிடுவார். நாம் இங்கேருந்து திரும்ப ஈரோடு வரைக்கும் போகணுங்க. போனதோட போனப்போ 11 o'clock தான் வீட்டுக்கு போனேன். இன்றைக்கி அதோட லேட் ஆயிரும் போல். சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். அட்டேங்கப்பா, அன்பிலீவபிள் ரூட்ஸில் போய்கிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம நின்றுக்கிட்டு ஓட்டுவோம். வெறியாக இருக்குங்க. இப்போ தாங்க நம்ம வால்பாறையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கீரா செகண்ட் கீரான்னு தெரியலிங்க, அப்படியே போட்டு விட்டேன். ஆக்சிலேட்டரே கொடுக்கல, இறக்கத்தில் அதே போகுது. பிரேக்ஸை கொஞ்சம் மாடுலேட் பண்ணிக்கலாம். பாருங்க, வியூவெல்லாம் வெறியாக இருக்குங்க. எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க, யாரா அவன் நின்றுக்கிட்டு வரான்னு. என்ன பண்ணுறதுங்க, உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே இடம் மாதிரி இருக்குது. வேறு வழி தெரியல, எனக்கு வேறு வழி தெரியலாத்தா. அடேங்கப்பா, இங்கே பாருங்க, அங்கே தான் படுத்து இருக்குது. பாறையா இதுதான் கீரு, செகண்ட் கீருன்னு தாங்க நினைக்கிறேன். ஆமாம், செகண்ட் கீரில் போட்டு அப்படியே விட்டேங்க. ஆக்சிலேட்டரே கொடுக்கல, இன்ஜின் பிரேக்கிங்கில் தான் ஒரு
இங்கே பாருங்க, அங்கே வியூ சூப்பராக இருக்குங்க. உள்ள இன்டீரியரே வந்ததுக்கு நல்ல யூஸுங்க. இப்படித்தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கரெக்டான ரூட்டில் தானே அங்கே. ஆமாங்க, அங்கே வருங்க. இங்கே பாருங்க, சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸ். ஆசையாக இருக்குங்க இங்கெல்லாம் பார்த்து. எல்லா பக்கம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி போகணுன்னு. என்ன பண்ணுறது, நமக்கு டைம் இல்லையே, வீட்டுக்கு சீக்கிரமாக போகணுமே. இன்னும் நாங்கள் மணி 3 ஆக போகுதுங்க. மணி 3 ஆக போகுது. ஆனால் நாங்கள் இன்னும் ஷோலையார் டேமே போகல. இன்றைக்கி வால்பாறையில் சன்செட்டை பார்த்துட்டு தான் இறங்குறோம். நாங்கள் எடுத்த முடிவு இல்லை, காலம் எடுத்த முடிவு. இந்த மாதிரி ரூட்டெல்லாம் ஓட்டினதுக்கப்புறம் ஆஃப்ரோட் மிஷின் வாங்கணும்னு ஆசையாக இருக்குங்க. ஆனால் எங்கள் ஒரே ஃபன்னாக இருக்குங்க. ஷோலையார் டேமுக்கு இந்த ரூட்டில் கூகுள் மாமா வழி சொல்கிறாரு. இந்த ரூட்டில் எப்படிங்க போகிறது? நானும் சரி போகலான்னு ஏறிட்டேன். இந்த ஏரியா லோக்கல்ஸ் ஒருத்தர் பார்த்துட்டு, தம்பி அதில் போகாதப்பா, இதில் போப்பானாரு. சரி, நான் அவங்க சொன்னதுக்கப்புறமா நம்ம போனால் நல்லா இருக்கான்னு இதில் போகிறோம். ஒரே ஃபன்னாக போச்சுங்க. கூகுள் மாமா அதுக்குள்ளே எங்கேயோ கட்டுறாரு ரூட்டு ஷோலையார் டேமுக்கு. இப்போ ரீரூட் ஆகிறாரு. ஆகட்டும். அப்படிங்கப்பா, இன்னும் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது ஆஃப் ரோடிங். இப்போ பாருங்கள், ரீரூட்டிங்னு வருது. ஏய் வாட்டர் கிராசிங் வண்டி சர்வீஸ் பண்ணி எடுத்தாந்தங்க, நான் நனைஞ்சிருச்சு சிட். ஸோ அது இங்கே பாருங்கள், வியூ வெறியாக இருக்குது. இங்கே வியூ ப்ரோ. ஹிமாலயன் ஆஃப் ரோடர் கெத்தாக இருக்குது, ஜாலியாக போகிறாரு. நான் சிண்டால இதுக்கு மேலே கூகுள் மாமா கரெக்ட் ரூட்டு காட்ட மாட்டேங்கிறாரே. இதுக்கு மேலே எப்படிங்க ஷோலையார் டேமுக்கு போகிறது? விடுங்க பார்ப்போம். இந்த சம்பவம் காத்திருக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. எங்க ஷோலையார் டேம் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. இங்கே தாங்க டேம் இருக்கு. இதுங்க கொஞ்சம் முன்னாடி போய் பைக் வாரம் கட்டிட்டு பார்ப்போம். ஷோலையார் டேம் பாருங்க, ஷோலையார் டேம். தண்ணி கம்மியாக வந்துக்கிட்டு இருக்குங்க. நான் நிறையா வரும்னு நினச்சேன். அழகாக ஃப்ளோ ஆகுதுங்க. இன்னும் 1.2 கிலோமீட்டர் காட்டுது. எங்கே காட்டுது தெரியல, விடுங்க. இப்போ பாருங்க, இந்த பக்கம் டேம் டேமில் இந்த பக்கம் ஏதோ லேக்காட்டு இருக்குங்க. டேமோடதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. நாம் அதை ஒட்டி ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே முன்னாடி சூப்பரான வியூ இருந்துச்சுங்க. ஆனால் அங்கே நான் விளாக் பண்ணணுங்கிறதே மறந்துட்டேன். உங்களுக்கு சூப்பராக தெரியுதாங்க. அங்கே விளாக் பண்ணவே மறந்துட்டு ஃபுல்லாக அந்த ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் அடாடா விளாக் பண்ணலேன்னு ஞாபகம் வந்துச்சு. சரின்னு இப்போ கேமரா ஆன் பண்ணி இதை காமிச்சிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷோலையார்லேருந்து கிளம்பிட்டோம். வால்பாறை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வேறு ஒரு பேட்ரி போட்டேன், இதான் லாஸ்ட்டு பேட்ரி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:47 ஆச்சு. இப்போ தான் ஷோலையார்லேருந்தே கிளம்புறோம். இங்கே பாருங்கள், வியூ வெறியாக இருக்குங்க. ஓ, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணுன்னு தெரியல. எங்கள் அம்மா வேறு சீக்கிரம் வர சொல்லியிருந்தாங்க. சரி பார்ப்போம். வாங்க வால்பாறை போயிட்டு இல்லை அதை தாண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.